ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பில் பாலிட்டி பகுதியில் மாநில அரசு அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குது. இந்த பாடத்தில் இருந்து லைன் பை லைன் கொஷினை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்திலேருந்து 75 கேள்வியை நான் எடுத்து வந்திருக்கேன். கேள்வி பதில் அந்த மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்கள். இல்லை குமார் நான் படிக்கவே இல்லை அப்படிங்கிறவங்க என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பொறுமையாக கவனிங்க. இங்கே இருக்கிறது தான் ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. இதே மாதிரி ஃபஸ்ட்டு பாடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். 2வது பாடம் மத்திய அரசு, அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கு ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்குது. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். இந்தியாவில் தேசிய தலைநகரான புதுடெல்லி உட்பட எத்தனை யூனியன் பிரதேசங்கள் உள்ளன? இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 யூனியன் பிரதேசம் இருக்குதுங்க. டெல்லியோடு சேர்த்து 8 யூனியன் பிரதேசங்கள். அடுத்த கேள்வி, இந்தியாவில் தற்பொழுது உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை எத்தனை? யூனியன் பிரதேசம் 8, மாநிலங்கள் 28 மாநிலங்கள் இருக்கிறது. 28 மாநிலங்கள். அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பகுதி மாநிலங்களுக்கான அமைப்பினை பற்றி குறிப்பிடுகிறது? எந்த பகுதியில் மாநிலங்களை பற்றி சொல்லியிருக்காங்க? இதற்கான பதில் 6வது பகுதிங்க. அரசியலமைப்பில் 6வது பகுதியில் மாநிலங்களை பற்றி பேசியிருக்காங்க. அடுத்த கேள்வி, அரசியலமைப்பின் எந்த பிரிவுகள் மாநிலங்களுக்கான அமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது? பகுதி 6வது பகுதின்னு பார்த்தோம். சட்டப்பிரிவு 152 ஆரம்பித்து 237 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. 152 ஆரம்பிக்குது, 237 முடியுது. இந்த பிரிவுகள் மாநில அரசை பற்றியது. மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? மாநில நிர்வாகத்துடைய அரசியலமைப்பு தலைவர் ஆளுநர். அடுத்த கேள்வி, ஒரு மாநிலத்தின் நிர்வாகம் யார் பெயரில் செயல்படுகிறது? ஒரு மாநிலத்தில் நடக்கிற நிர்வாகம் அந்த மாநிலத்தின் ஆளுநர் பெயரில் செயல்படுகிறது. ஆளுநர். அடுத்த கேள்வி, மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? மாநில ஆளுநருடைய நிர்வாக அதிகாரம், இதை பற்றி சொல்லும் சட்டப்பிரிவு 154. அடுத்த கேள்வி, மாநில ஆளுநர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்? ஆளுநரை நியமனம் பண்ணுறவர் குடியரசுத் தலைவர். தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். பொதுவாக 5 வருஷம். ஆனால் குடியரசுத் தலைவர் விரும்பினா எவ்வளவு காலம் வரைக்கும் ஆளுநர் இருக்கலாம். இந்த பாயிண்ட்டு கரெக்டு. பொதுவாக ஒருவர் தனது சொந்த மாநிலத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட மாட்டார். இதுவும் கரெக்டு. சொந்த மாநிலத்தில் நியமிக்க மாட்டாங்க. பிரதமரால் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றப்படலாம். இந்த பாயிண்ட்டு தவறு. பிரதமருக்கு எந்த பவரும் இல்லை. குடியரசுத் தலைவரால் தான் மாற்ற முடியும். ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு மாற்றலாம். குடியரசுத் தலைவருக்கு தனது பணித்துறப்பு கடிதத்தை கொடுத்து ஆளுநர் எந்த நேரத்திலும் பதவி விலகலாம். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு தான். அப்போ இங்கே தவறான பாயிண்ட் எதுங்க? 3வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வி, ஆளுநரின் நியமனம் சார்ந்த விவரங்களில் தவறானது எது? ஆளுநருடைய நியமனம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் இருக்குது. இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? மாநில சட்டமன்றம், உயர்நீதிமன்றம் ஆளுநரின் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது. ஆளுநரை பணி நீக்கம் பண்ண முடியுமா? முடியாது. மாநில சட்டமன்றத்தாலும் முடியாது, உயர்நீதிமன்றத்தாலும் முடியாது. இந்த பாயிண்ட்டு கரெக்டுங்க. ஒருவர் எத்தனை முறை வேண்டுமானாலும் ஆளுநராக நியமிக்கப்படலாம். இது கரெக்டான்னு கேட்டால் கரெக்டு. எத்தனை முறை வேண்டுமானாலும் நியமிக்கப்படலாம். ஒருவரை ஒரு மாநில ஆளுநராக நியமனம் செய்யப்படுவதில் 3 முறைகள் பின்பற்றப்படுகின்றன. இந்த பாயிண்ட் தவறு. 2 முறைகளை தான் பின்பற்றுவாங்க. ஒரு முறை அவர் சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்பட மாட்டார். 2வது முறை ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது நடுவண் அரசு, மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்து ஆலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு.
அப்போ 3வது பாயிண்ட் தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். எந்த சட்ட பிரிவின்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக ஒருவர் நியமிக்கப்படலாம்? 158 உட்பிரிவு 3A இதான் கரெக்டு. 158 உட்பிரிவு 3Aவின் படி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் பொதுவாக ஒரு ஆளுநரை நியமிக்கலாம். ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை கூறும் சட்டப்பிரிவு என்ன? ஆளுநர் பதவிக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படிங்கிறத 2 பிரிவு குறிப்பிடுதுங்க. இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா 157, 158 2 பிரிவுகள். அடுத்த கேள்வி. ஒருவர் ஆளுநராக நியமிக்கப்பட எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? ஒருத்தர் ஆளுநராக நியமிக்கணும்னா அவருக்கு 35 வயது ஆகியிருக்க வேண்டும். 35 வயது. அடுத்த கேள்வி. எந்த சட்டப்பிரிவின்படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவை ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் செயல்படுவார்? ஒரு சட்டப்பிரிவு இருக்குதுங்க. அந்த பிரிவை அடிப்படையாக வச்சு முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை என்ன சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆளுநர் செயல்படுவார். இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 163. 163. அடுத்த கேள்வி. ஆளுநரின் நியமனங்களில் தவறானது எது? ஆளுநர் முக்கியமான போஸ்ட்டுக்கெல்லாம் நியமனம் பண்ணுவார். இதில் எது தவறானதுன்னு பார்த்தீங்கன்னா, மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆளுநரால் நியமிக்கப்படுவாங்க. கரெக்டு. மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நியமிக்கப்படுவார். கரெக்டு. மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தர்கள் தவறு. நல்லா கவனிங்க. மாநில பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் யார்? ஆளுநர் தான் வேந்தர். இவர் துணை வேந்தர்களை தான் நியமிப்பார். அதனால் இதுதான் தவறு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை நியமனம் செஞ்சு வைக்கிறவரும் ஆளுநர் தான். அப்போ தவறானது 3வது பாயிண்ட்டு மட்டும்தான். ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்களில் தவறானது எது? ஆளுநருக்கு அப்படின்னு சட்டமன்ற அதிகாரங்கள் இருக்கிறது. இப்படியே பார்க்கலாங்களா? சட்டமன்றத்தை கூட்டலாம், ஒத்தி வைக்கலாம், கலைக்கலாம், எல்லா பவரும் அவருக்கு இருக்குது. கரெக்டு. நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு செய்தி அனுப்பலாம். இதுவும் கரெக்டு. தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரிலும் ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரிலும் உரையாற்றுவார். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து 2 உறுப்பினர்களை மாநில சட்டமன்றத்துக்கு நியமனம் செய்வார். இந்த பாயிண்ட் தவறு. இந்த முறை இப்போ இல்லை, இருந்தாலும் முன்னாடி இருக்கும் பொழுது ஒரு உறுப்பினரை மட்டும்தான் நியமனம் பண்ணுவார். 2 பேரை நியமிக்க மாட்டாங்க, ஒருத்தர் மட்டும்தான். அதனால் இந்த பாயிண்ட்டு தவறு. அடுத்த கேள்வி. சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த உறுப்பினரை நியமனம் செய்பவர் யார்? சபாநாயகர் போஸ்ட்டும் காலியாக இருக்குது, துணை சபாநாயகர் போஸ்ட்டும் காலியாக இருக்குது. அந்த சமயத்தில் சபையை யாராவது நடத்தணும்ல. அப்போ சபையை யார் நடத்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறவர் ஆளுநர் தான் முடிவு பண்ணுவார். ஆளுநர். அடுத்த கேள்வி. எந்த சட்டப்பிரிவின்படி ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம்? சுருக்கமாக சொல்லணுன்னா, ஆளுநருடைய அவசர சட்டத்தை பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு என்ன? விடையை பார்க்கலாங்களா? விடை சட்டப்பிரிவு 213. ஆளுநரின் அவசர சட்டம் எத்தனை மாதத்திற்குள் மாநில சட்டமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட வேண்டும்? ஆளுநர் அவசர சட்டம் போட்டார். சட்டப்பிரிவு 213 அதை வச்சு அவசர சட்டம் போட்டுட்டார். அந்த சட்டத்துக்கு சட்டமன்றம் 6 மாதங்களுக்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அந்த 6 மாதத்துக்குள்ளே அவர் எப்போ வேணாலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த கேள்வி. மாநிலத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, மாநில அரசின் தணிக்கை குழு அறிக்கை ஆகியவற்றை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்பவர் யார்? எல்லாத்தையுமே சட்டமன்றத்தில் தாக்கல் செய்பவர் ஆளுநர். ஆளுநர். அடுத்த கேள்வி. ஆளுநரின் நிதி அதிகாரங்களில் சரியானது எது? நிதி அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. 4 பாயிண்ட் இருக்குது. எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? மாநிலத்தின் ஆண்டு வரவு செலவு
திட்டத்தையும் தயாரித்தல். தயாரிப்பதும் அவருடைய பணி தான், கரெக்டு. தேவைப்பட்டால் துணை வரவு செலவு திட்டத்தையும் அறிமுகம் செய்வார். பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், இதுவும் கரெக்டு தான். ஆளுநரின் முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும், இதுவும் கரெக்டு தான். அரசின் எதிர்பாராத செலவினங்களுக்கு ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்குவார், இதுவும் கரெக்டு. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்டுமே சரிதான். பஞ்சாயத்துக்கள் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையத்தை ஆளுநர் அமைக்கின்றார்? நிதி ஆணையம்னு ஒன்று இருக்குது, இதை அமைப்பவர் ஆளுநர். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைப்பாருங்க, 5 வருஷம். ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரங்களில் பொருந்தாதது எது? ஆளுநருக்கும் மன்னிக்கும் அதிகாரங்கள் இருக்குது, இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? கருணை மனு அடிப்படையில் குற்றவாளிகளை மன்னிக்கலாமான்னு கேட்டால் மன்னிக்கலாம். குற்றவாளிகளின் தண்டனையை குறைக்கலாமானா குறைக்கலாம். குற்றவாளிகளின் தண்டனையை நிறுத்தி வைக்கலாம், இது சரியான்னு கேட்டால் சரிதான். மரண தண்டனை பெற்ற குற்றவாளிகளை மன்னிக்கலாம், தவறு. ஆளுநருக்கு அந்த பவர் இல்லை. குடியரசுத் தலைவருக்கு தான் பவர் இருக்குது, ஆளுநருக்கு பவர் இல்லை. அப்போ இதுதான் தவறு. அடுத்த கேள்வி, ஆளுநர் எந்த சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்வார்? மாநில அரசை கலைக்கணும்னு சொல்லுவார், எந்த பிரிவை வச்சு சொல்லுவார்னு கேட்டிருக்காங்க. விடை 356. அடுத்த கேள்வி, ஆளுநருக்கான சிறப்பு உரிமைகளை கூறும் சட்டப்பிரிவு எது? ஆளுநர் அவருடைய டியூட்டியை எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம், அதற்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது, ஆளுநரை கைது செய்யவும் முடியாது, அவர் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இதுதான் அவருடைய சிறப்பு உரிமைகள். இதை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 361 உட்பிரிவு 1. மாநிலத்தின் உண்மையான நிர்வாகியாக இருப்பவர் யார்? மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி முதலமைச்சர். பெயரளவுக்கு தான் ஆளுநர், உண்மையான நிர்வாகம் யார்ட்டிருக்கு? முதலமைச்சர்கிட்ட தான் இருக்குது. அடுத்த கேள்வி, எந்த சட்டப்பிரிவு ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறுகிறது? ஆளுநர் தான் முதலமைச்சரை நியமிக்கணும். இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1. 164 உட்பிரிவு 1. அடுத்த கேள்வி, மாநில அரசின் தலைவர் எனப்படுபவர் யார்? மாநில அரசின் தலைவர், இதற்கான பதில் ஆளுநர். அரசின் தலைவர் ஆளுநர். மாநில அரசாங்கத்தின் தலைவர் எனப்படுபவர், அரசுடைய தலைவர் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். நல்லா கவனிங்க, இதை சில நேரங்களில் எக்ஸாம்லேயே கேட்டுருவாங்க. அரசுடைய தலைவர் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் முதலமைச்சர். சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துபவர் யார்? சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்துபவர் முதலமைச்சருங்க, முதலமைச்சர். அமைச்சராக இல்லாத ஒருவர் பதவியேற்ற எத்தனை மாத காலத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்? ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராகவே இல்லை, அவர் அமைச்சராகலாமான்னு கேட்டால் ஆகலாம். ஆனால் அவர் 6 மாதங்களுக்குள் சட்டமன்ற உறுப்பினராக மாற வேண்டும். அடுத்த கேள்வி, எந்த சட்டப்பிரிவு ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறது? ஆளுநருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை இருக்க வேண்டும். இந்த அமைச்சரவை உருவாக்கம் பற்றிய சட்டப்பிரிவு 163. 163. அடுத்த கேள்வி, முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவிகளை செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன? முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை இருக்கணும், அது ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி பண்ணணும், ஆலோசனை வழங்கணும் என்று சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 163 உட்பிரிவு 1. முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீதத்தை தாண்டக்கூடாது? இதுக்கான பதில் 15%. 100 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் 15 பேர் தான் அமைச்சர் ஆகணும்
இதுதான் ரூல்ஸு. அடுத்த கேள்வியை பாருங்கள். அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு என்ன? அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% தாண்டக்கூடாது இப்படி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1A. உட்பிரிவு 1A. அடுத்த கேள்வி. தமிழ்நாட்டில் தற்பொழுது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? தற்போது உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 234 பேருங்க. 234 பேர். சட்டப்பிரிவு 164 உட்பிரிவு 1Aவின் படி தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம்? 100க்கு 15% இருக்கணும். 234 பேர் இருக்காங்க. அப்போ கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் முதலமைச்சரையும் சேர்த்து 36 பேர் வரைக்கும் இருக்கலாம். 36 பேர். தற்பொழுது இந்தியாவில் ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் எவை? ஈரவை சட்டமன்றம் இருக்குது. கீழவை மேலவைன்னு 2 அவை இருக்கும். இந்தியாவில் இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 6 மாநிலங்களில் தான் ஈரவை சட்டமன்றங்கள் இருக்கிறது. அடுத்த கேள்வி. ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்களில் பொருந்தாதது எது? ஈரவை சட்டமன்றம் இருக்கிற மாநிலங்களை கொடுத்துருக்கேன். இதில் எது தப்பானதுன்னு கண்டுபிடிக்கணும். விடிய பார்க்கலாங்களா? கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது. கேரளாவில் ஈரவை சட்டமன்றம் இல்லை. கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவில் இருக்குது, கேரளாவில் இல்லை. அடுத்த கேள்வி. ஈரவை சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்களில் பொருந்தாதது எது? விடையை பார்க்கலாங்களா? பீகாரில் இருக்கிறது, மத்திய பிரதேசத்தில் இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது, மகாராஷ்டிராவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கவனிங்க. இந்த 6 மாநிலங்களையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்த கேள்வியை பாருங்கள். மாநில சட்டப்பேரவையில் அதிகபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் வரைக்கும் இருக்கலாம்? சட்டப்பேரவைனா கீழவைங்க. கீழவையில் அதிகபட்சம் எத்தனை பேர் இருக்கலாம்? இதுக்கான பதில் 500 பேர் வரைக்கும் இருக்கலாம். கீழவையில் அதிகபட்சம் 500 பேர் வரைக்கும் இருக்கலாம். மாநில சட்டப்பேரவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்கள் எண்ணிக்கை எத்தனை? அதிகபட்சம் 500 பேர் வரைக்கும் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் 60 பேராவது இருக்கணுங்க. 60 பேர்லேருந்து 500 பேர் வரைக்கும் சட்டப்பேரவை அதாவது கீழவையில் இருக்கணும். அடுத்த கேள்வி. சட்ட மேலவை உறுப்பினர்கள் எண்ணிக்கை அந்த மாநில சட்டமன்ற கீழவையின் உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கையில் எத்தனை பங்குக்கு மிகாமல் இருக்க வேண்டும்? சட்ட மேலவைக்கு வந்துட்டோம். மேலவையில் மேக்சிமம் எத்தனை பேர் இருக்கலாம்? இதை அவங்க வெளிப்படையாக சொல்லலை. ஆனால் கீழே அவையில் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த அவையில் இருக்கிற மக்களில் 3ல் 1 பங்கை தாண்டி போகக்கூடாது. கீழே 300 பேர் இருக்காங்க அப்படின்னா மேலவையில் 100 பேர் வரைக்கும் இருக்கலாம். 3ல் 1 பங்கு இருக்கலாம் மேக்சிமம். அதை தாண்டி போகக்கூடாது. அடுத்த கேள்வி. மாநில சட்ட மேலவையில் குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? மினிமம் எத்தனை பேர் இருக்கலாம்? இதற்கான பதில் 40 பேர் இருக்கணுங்க. மினிமம் 40 பேர். மேக்சிமம் கீழவையில் இருக்கிற 3ல் 1 பங்கை தாண்டக்கூடாது. சரியான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். எது கரெக்டுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாங்களா? தமிழ்நாடு சட்டமன்றம் 235 உறுப்பினர்களை கொண்டது. கரெக்டு. 235 உறுப்பினர்களும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்படுகின்றனர். இது கரெக்டானு கேட்டால் இதுதான் தவறுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா மொத்த உறுப்பினர்களில் ஒருத்தர் ஆங்கிலோ இந்தியர். இப்போ இல்லை, ஆனால் முன்னாடி இருந்தாங்க. அப்போ 234 உறுப்பினர்கள் மட்டும்தான் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒருத்தர் நியமன உறுப்பினர். அப்போ இந்த பாயிண்ட்டு தவறு. சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை மாநிலத்திற்கு மாநிலம் மக்கள் தொகையை பொறுத்து மாறுபடுகிறது. இந்த பாயிண்ட்டு கரெக்டு. சட்டமன்ற உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ இது மட்டும்தான் தவறு. அடுத்த கேள்வியை பாருங்கள். சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்து சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்? சட்டமன்றம் சபாநாயகரையும் பதவி நீக்கம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஒரு தீர்மானம் கொண்டு வரணும்.
தீர்மானம் கொண்டு வரத்துக்கு முன்னாடி 14 நாட்கள் முன்னறிவிப்பு கொடுக்கணும். 14 நாட்கள். அடுத்த கேள்வி, தவறான கூற்றை கண்டறிக. 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். விடையை பார்க்கலாங்களா? சபாநாயகர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். இந்த பாயிண்ட்டு தவறு. சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இது தவறு. சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தனது பதவியை இழக்க மாட்டார். இழப்பாரான்னு கேட்டால் இழக்க மாட்டார். இந்த பாயிண்ட்டு கரெக்டு. புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டம் வரை தனது பதவியில் தொடர்கிறார். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. சபாநாயகர் இல்லாத பொழுது அவரது பணியை துணை சபாநாயகர் மேற்கொள்கிறார். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் தவறு. விதான் பரிஷத் என அழைக்கப்படுவது எது? விதான் பரிஷத் என அழைக்கப்படுவது சட்டமன்ற மேலவை. அடுத்த கேள்வி, சட்ட மேலவை பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. எந்த பாயிண்ட் தவறுன்னு கண்டுபிடிக்கணும். சட்ட மேலவையை பற்றி 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? இந்தியாவில் 6 மாநிலங்களில் சட்ட மேலவை உள்ளது. ஓகே, முன்னாடியே பார்த்துட்டோம், கரெக்டு. மறைமுக தேர்தல் மூலமாக உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. சட்ட மேலவை ஒரு நிரந்தர அவையாகும். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இந்த பாயிண்ட் தவறு. 6 ஆண்டுகள். கீழவைனா 5 ஆண்டு, மேலவைனா 6 ஆண்டு. அடுத்த கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர்களில் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர்? 2 வருஷத்துக்கு ஒரு முறை 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவாங்க. 3ல் 1 பங்கு உறுப்பினர்கள். அடுத்த கேள்வி, சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளில் தவறானது எது? சட்ட மேலவை உறுப்பினர் ஆகணும்னா சில தகுதிகள் தேவைப்படும். எது தவறானதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் அப்படியே பார்த்து லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, ஓகே, விடையை பார்க்கலாங்களா? இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். கரெக்டு. 30 வயது நிரம்பி இருக்க வேண்டும். இது கரெக்டு. தெளிவான மனநிலை கொண்டவராக இருக்க வேண்டும். இந்த பாயிண்ட்டும் கரெக்டு. இந்தியாவின் ஏதேனும் ஒரு மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் அவர் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும். இந்த பாயிண்ட்டு தவறு. இது எதுக்கு பொருந்தும்னா, ராஜ்யசபா இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலெக்ஷனுக்கு தான் இப்படி நிபந்தனை இருக்குது. மாநில சட்ட மேலவைனா மாநிலத்தில் அவருடைய பேர் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ இதுதான் தவறு. தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாட்டில் முன்னாடி சட்ட மேலவை இருந்தது. ஒரு மசோதா கொண்டு வந்து நீக்கிவிட்டார்கள். 1986 கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்க மசோதா. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட நாள் எது? சட்ட மேலவையை எப்போ நீக்கினாங்க? இதற்கான பதில் 1986 நவம்பர் 1. 1986 நவம்பர் 1. அடுத்த கேள்வி, சட்ட மேலவை உருவாக்கம் நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு எது? சட்ட மேலவையை எப்படி உருவாக்கணும், சட்ட மேலவையை எப்படி நீக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 169. 169. இந்தியாவில் மாநிலங்களில் சட்ட மேலவையை உருவாக்கும் அல்லது நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? மாநிலத்தில் இருக்கிற சட்ட மேலவையை நீக்கக்கூடிய அதிகாரம் யார்ட்டிருக்கு? புதுசாக உருவாக்கக்கூடிய அதிகாரம் யார்ட்டிருக்கு? விடையை பார்க்கலாங்களா? விடை நாடாளுமன்றத்தில் தான் இருக்குது. சட்ட மேலவையை உருவாக்க அல்லது சட்ட மேலவையை நீக்க சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும்? புதுசாக உருவாக்கணும் அல்லது இருக்கிறத நீக்கணும். இதுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களில் 3/2 பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படும். அடுத்த கேள்வி, சட்ட மேலவையில் எத்தனை உறுப்பினர்களை ஆளுநர் நியமிக்கிறார்? சட்ட மேலவை இருக்கு இல்லைங்களா, மேலவையில் 6/1 பங்கு உறுப்பினர்களை தான் ஆளுநர் நியமிக்கிறாரு. அடுத்த கேள்வி, கீழவையில் மட்டுமே
அறிமுகப்படுத்த முடியும் மசோதா எது? ஒரு மசோதா இருக்குதுங்க, அந்த மசோதாவை கீழவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். விடையை பார்க்கலாங்களா? விடை பண மசோதா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். பண மசோதா பற்றிய சட்டப்பிரிவு எது? பண மசோதாவை பற்றி ஒரு சட்டப்பிரிவில் சொல்லியிருப்பாங்க. இது எக்ஸாமில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போட்டுடுங்க பார்க்கலாம். பண மசோதா பற்றிய சட்டப்பிரிவு எது? அடுத்த கேள்வியை பாருங்கள். அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் என்ன நடக்கும்? அமைச்சரவைக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அப்போ என்ன நடக்கும்? விடையை பார்க்கலாங்களா? ஒட்டுமொத்த அமைச்சர்களும் பதவி விலக வேண்டும். முதலமைச்சரையும் சேர்த்து ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலக நேரிடும். அடுத்த கேள்வி. கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? கல்கத்தா, பம்பாய், மெட்ராஸ் இந்த 3 இடங்கள்லேயும் உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1862ங்க. 1862. அடுத்த கேள்வி. கல்கத்தா, பம்பாய் மற்றும் மெட்ராஸ் இடங்களில் உயர்நீதிமன்றங்களை உருவாக்க காப்புரிமை வழங்கியவர் யார்? ஆர்டர் கொடுத்தவங்க விக்டோரியா மகாராணி. விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதத்தை வழங்கிய நாள் என்றைக்கு? எப்போ காப்புரிமை கடிதத்தை கொடுத்தாங்க? இதற்கான பதில் 1862 ஜூன் 26. 1862 ஜூன் 26. அடுத்த கேள்வி. லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதிமன்ற வளாகம் உள்ள இடம் எது? லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதிமன்ற வளாகம் உள்ள இடம் மெட்ராஸுங்க. மெட்ராஸ். 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு என்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் வழங்கிய சட்ட திருத்தம் எது? இப்போ பவர் யார்கிட்ட இருக்குன்னா நாடாளுமன்றத்துக்கு தான் இருக்குது. 2 மாநிலங்கள், 2க்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக ஒரு உயர்நீதிமன்றத்தை உருவாக்கலாம். யார் உருவாக்கலாம்? நாடாளுமன்றம் தான் உருவாக்க முடியும். இதுக்கான அதிகாரத்தை கொடுத்த சட்ட திருத்தம் 7வது சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தம். 7வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? 7வது சட்ட திருத்தத்தை 1956 கொண்டு வந்தாங்க. 1956. அடுத்த கேள்வி. பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் உள்ள இடம் எது? பஞ்சாப், ஹரியானா, யூனியன் பிரதேசமான சண்டிகர் ஆகிய மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் உள்ள இடம் சண்டிகரில் இருக்குதுங்க. சண்டிகர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வி போன எக்ஸாமில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். போன குரூப் 4 அல்லது அதுக்கு முந்தைய குரூப் 4ல் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. அடுத்த கேள்வியை பாருங்கள். ஆசாம், நாகாலாந்து, மிசோரம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களுக்கும் பொதுவான உயர்நீதிமன்றம் உள்ள இடம் எது? பொதுவாக உயர்நீதிமன்றம் எங்கே இருக்குது? கவுஹாத்தியில் இருக்குதுங்க. கவுஹாத்தி. தனக்கென்று சொந்தமாக ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள யூனியன் பிரதேசம் இது. சொந்தமாகவே ஒரு உயர்நீதிமன்றத்தை வச்சுருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லிங்க. புதுடெல்லி. இந்தியாவில் தற்பொழுது செயல்படும் உயர்நீதிமன்றங்களின் எண்ணிக்கை எத்தனை? இப்போ கரண்ட்டில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25 உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. 25. அடுத்த கேள்வி. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் யார்? உயர்நீதிமன்றத்தில் ஒரே மாதிரி நீதிபதிகள் இருப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. சென்னையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, சண்டிகரில் ஒரு மாதிரி இருப்பாங்க. என்ன காரணம்னா குடியரசுத் தலைவராக பார்த்து முடிவு பண்ணுறது தான். இந்த நீதிமன்றத்தில் இத்தனை பேர் இருந்தால் போதும் அப்படின்னு முடிவு பண்ணுபவர் குடியரசுத் தலைவர். அடுத்த கேள்வி. நீதி வரையறை அதிகாரங்களுடன் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பெற்ற நீதிமன்றங்களில் பொருந்தாதது எது? நீதி வரையறை அதிகாரம் இருக்குது, மேல்முறையீட்டு அதிகாரம் இருக்குது. இந்த பவர் இருக்கிற நீதிமன்றங்கள் மொத்தம் 3 தாங்க. 1 மெட்ராஸ், பம்பாய், கல்கத்தா. இந்த 3க்கு தான் அந்த பவர் இருக்குது. அலகாபாத்துக்கு அந்த பவர் இல்லை.
மாகாண நீதிமன்றங்கள் அவற்றின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் எத்தனை ரூபாய் மற்றும் அதற்கு மேற்பட்ட தொகை மதிப்புடைய குற்றவியல் வழக்குகளை உரிய நீதி வரையறையை பயன்படுத்தி விசாரிக்க முடியும்? இதுக்கான பதில் 2000 ரூபாங்க. 2000 ரூபாய்க்கு மேலே இருக்கிற வழக்குகளை மாகாண நீதிமன்றங்கள் விசாரிக்கலாம். அடுத்த கேள்வி, உயர்நீதிமன்றங்களுக்கு நீதி பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை வழங்கும் சட்டப்பிரிவு எது? உயர்நீதிமன்றங்கள் 5 வகையான நீதி பேராணையை வெளியிடும். இதை பற்றிய சட்டப்பிரிவு 226ங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், 226. அடுத்த கேள்வி, எந்த சட்டப்பிரிவின்படி உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வழங்கும்? உயர்நீதிமன்றம்னா 226, உச்சநீதிமன்றம்னா சட்டப்பிரிவு 32. அடுத்தது 75வது கேள்வி, கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் மற்ற வீடியோவுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீன்லேயும் அடுத்த வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது எது? பதிவேடுகளின் நீதிமன்றமாக செயல்படுவது உயர்நீதிமன்றம். உயர்நீதிமன்றம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடத்தை சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த 75 கேள்வியையும் இன்னும் ஒரு முறை ரிப்பீட்டாக கேட்டிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். கண்டிப்பாக தேர்வில் வருங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.